நண்பர்களே, இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ வந்த இடம் வந்து காரியாவடி பக்கத்தில் தான் வந்திருக்கோம். வர்ற வழியில் டோல்கேட்டில் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் விற்றுச்சு. ரொம்ப பிரமாதமாக அதை இது இப்போ எப்படி செதுக்கியிருக்காங்க நண்பர்களே. எவ்வளோ அருமையாக அழகாக ரூ. 20 2 பீஸ் கொடுத்தாங்க. ஒன்று ஓனர் சாப்பிட்டாங்க, இன்னொன்று எனக்கு கொடுத்தாங்க. ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்தவங்க நம்ம மதுரை ஊமுச்சோளம் லட்சுமி ஸ்டோர் ஓனர் தான். ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஓனர் ஊமுச்சோளம் தான். அவங்க தான் வாங்கி கொடுத்தது இந்த வெள்ளரிக்காய். டேஸ்ட்டு பார்த்துருவோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது நண்பர்களே. வண்டிக்கு வந்த இடத்துல ஒரு நாள் லட்டும் கிடைக்கும், ஒரு நாள் லவுடாகவும் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்கும் போது இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். மழை வெளியில் ஓட்ட போகுது, சரியான மழை அடிக்க போகுது, அப்படியே தண்ணியாக நிற்கிது மேகம். நம்ம வீடியோ பார்க்க நண்பரும் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணால் நான் கேட்டால் போயிருவீங்க, இல்லை குறைஞ்சு போயிருவீங்களா? பாவம் அந்த வேணா வெயிலில் நின்று இந்த வெள்ளரிக்காய் விற்றாங்க. பாவம் ஒரு லேடி, ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம வண்டி கூட ஓட்ட முடியல, வெயிலில் ஏசி இல்லாமல் வண்டி ஓட்ட முடியல. ஆனால் இந்த ஓனர் ஏசி போட்டா வையிறாரு நண்பர்களே. சூப்பராக வெள்ளரிக்காய். இந்த ஓனர் வர வர சரியில்லை நண்பர்களே, நல்ல ஓனர். அப்புறம் இது என்னது, திராட்சையா? இது வாங்கி கொடுத்தாரு சார். முள்ளாக இருக்குமே, இதுக்கு பேர் என்ன, என்னமோ வாங்கி கொடுத்தா திங்கணுதா. ஆஹா, இனிப்புனால இனிப்பு அப்படி தேன மிருதமாக இருக்கணும்ல. உண்மை வேறு லெவல் தான் டேஸ்ட்டு, சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவல் தான். அடடா, சூப்பராக. அப்படி இந்த பீஸ் வெட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு காசு. இந்த வெள்ளரிக்காய் சீவுனது, இந்த மாதிரி பீஸ் வெட்டி இந்த மாதிரி பையை தயார் பண்ணி கொடுக்குறீங்க பாருங்க, இதுதாங்க நீங்கள் வேறு லெவலு. சப்பி சாப்பிட்ற நக்கி சாப்பிடலாம் வேறு லெவலில் தான் டேஸ்ட்டா. நண்பர்களே, அருமையாக இருக்குது, தரமாக இருக்குது. இதை வாங்கி தந்தாருன்னா நம்ம லட்சுமி ஸ்டோர் ஓனர் தான். அவர் இடத்துக்கு தான் நம்மளுக்கு இன்றைக்கி வேலி ஊன்றாங்க, அதை பார்க்க தான் நம்ம எல்லோரும் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு வேணால் காட்டுறேன் அந்த வேலி எப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு இடம் வாங்கியிருக்கார் சார். அந்த இடத்த வந்து அடுத்தவங்க யாரும் அபகரிச்சிடக்கூடாது, இடம் அவங்க நம்ம இடத்துல வந்து யாரும் வீடு கட்டிடக்கூடாது, வந்து ஏற்றி இறக்கி ஊண்டி கொடுக்குறேன்னு சேஃப்டியாக ஃபினிஷிங் பண்ணுறாங்க சார். உங்களுக்கு காட்டவா, நீங்களும் பார்க்குறீங்களா?